வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ஹோஸ்ட் டெக் கலக்கி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் தகவலை நம்ம சேனலுடைய டெக் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ் வரிசையில் பார்ப்போம். இன்னைக்கு காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இல்லாத ஒரு இன்டர்நெட் சேவையை நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம மாதம் 300-400 டேட்டாக்காக செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த டேட்டா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக அது 80 விழுக்காடுக்கு மேலே சமூக வலைதளத்துக்காக தான் இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறிய சோஷியல் மீடியா ரொம்பவே சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்க வேண்டியது அவசியம். நம்ம நாட்டில் ஏகப்பட்ட சமூக வலைதளங்கள் இருந்தாலும் மெசேஜிங்க்கு நம்ம அதிகம் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செயலி தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 40 கோடி மக்களும் உலக அளவில் 500 கோடி மக்களும் இந்த செயலியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உலகத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 780 கோடி தான். இத்தகைய அத்தியாவசியமான மற்றும் பரவலாக பயன்பாட்டில் இருக்க செயலி எந்த அளவுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்க போதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வாட்ஸ்அப் செயலியை நேட்டிவாக தேர்ட் பார்ட்டி செயலி இல்லாமல் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா லாக் பண்ண முடியும். அப்புறம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் ஹோம் ஸ்க்ரீன்லேயோ லாக் ஸ்க்ரீன்லேயோ தெரியாத மாதிரி ஹைட் பண்ணலாம். உங்கள் மெசேஜஸ் எல்லாம் யார் யார் பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்கள் டிவைஸில் உங்கள் ப்ரைவசி அண்ட் சேஃப்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுவே நீங்கள் அனுப்புகிற மெசேஜோ இமேஜோ அல்லது வீடியோவையோ யாராவது திருட முயற்சி பண்ணாங்கன்னா, அதாவது ஹேக் செய்ய முயற்சி பண்ணாங்கன்னா, அதை நம்மளால தடுக்க முடியாத நிலை தான் இருந்துச்சு. இந்த நிலையையும் போக்குறதுக்காக தான் 2016 வாட்ஸ்அப் என் டு என் என்கிரிப்ஷன் என்ற ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபீச்சரால் நமக்கு என்ன யூஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஹலோன்னு ஒரு செய்தி இருக்கு. இதுல ஹலோன்ற செய்தி தான் நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து என்கிரிப்ஷன்னா என்னன்னா, இந்த ஹலோன்ற செய்தி யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு எண்ணாவோ எழுத்தாவோ இல்லை சிம்பிளாவோ இல்லை இது மூணுத்தோடைய கலவையாவோ மாத்துறது தான் என்கிரிப்ஷன். இந்த ஹலோன்ற செய்தி என்கிரிப்ட் ஆகி யாருக்கும் புரியாத மாதிரி மாறின செய்தி தான் சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை மறுபடியும் ஹலோன்னு புரிகிற மாதிரி மாற்றுற ப்ராசஸோடைய பேர் தான் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷனில் பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்டாகவும் டீக்ரிப்ஷனில் சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளெயின் டெக்ஸ்டாகவும் மாற்ற பயன்படுறது தான் நம்ம கீன்னு சொல்லுவோம். ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும்னா நடுவில் ஒரு மீடியேட்டர் தேவை. இங்கே மீடியேட்டராக ஆக்ட் ஆகுறது ஒரு சர்வர் தான். இப்போது மணின்ற ஒருத்தர் சரத்துக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு சர்வர் மூலயமா ஒரு கனெக்ஷன் ஏற்படும். மணி இப்போது ஹலோன்னு சரத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அது இந்த சர்வர் மூலயமா சரத்துக்கு ஹலோன்னு பிளெயின் டெக்ஸ்டாகவே போய் சேரும். இதில் என்ன பிரச்சனைனா, நடுவில் ஹேக்கர்ஸ் யாராவது மணி இல்லது சரத்தோட நெட்வொர்க்கையோ இல்லை நடுவில் உள்ள சர்வரையோ ஹேக் செஞ்சு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஈஸியாக பார்க்க முடியும். இதுதான் இந்த அன்என்கிரிப்டட் கம்யூனிகேஷனில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. அதுவே இந்த கம்யூனிகேஷன் என்கிரிப்ட் ஆகி நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மணி சரத்துக்கு இப்போ ஹலோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனால் இந்த வாட்டி சர்வருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிடுறாரு. இதே கீ சர்வர்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் சர்வருக்கு வந்ததும் அது மணியோட கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணிடும். இப்போ எப்படி மணியோட கீ சர்வர் கிட்ட இருந்துச்சோ அதே மாதிரி சரத்தோட கீயும் சர்வர் கிட்ட இருக்கும். ஸோ இது இந்த மெசேஜை மறுபடியும் சரத்தோட கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி சரத்துக்கு அனுப்பிடும். சரத் அவர்கிட்ட இருக்க கீயை வச்சு அதை டீக்ரிப்ட் பண்ணி மணி அனுப்பின மெசேஜை படிச்சுப்பாரு. இந்த கான்செப்டை தான் நம்ம சிம்மெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவோம். இந்த சிம்மெட்ரிக் என்கிரிப்ஷன்ல என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய கீ எல்லாமே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கணும். நம்ம பார்த்த உதாரணத்தில் இந்த சர்வர் தான் இந்த சென்ட்ரல் லொக்கேஷன். இப்போது ஹேக்கர்ஸால் இந்த சர்வர் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த உரையாடலுமே சேஃப் இல்லாத அன்என்கிரிப்டட் உரையாடலாக மாறிடும். இந்த ஒரு குறைபாட்டையும் போக்குறதுக்காக தான் நம்ம ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் பயன்படுத்துகிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற என் டு எண்ட் என்கிரிப்ஷன் இந்த ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். சிம்மெட்ரிக் என்கிரிப்ஷனில் என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் நம்ம ஒரே கீயை தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் ஒரு கீ பேரை பயன்படுத்துவோம். அதாவது 2 கீயை பயன்படுத்துவோம். இதுக்கு பேர் தான் பப்ளிக் மற்றும் பிரைவேட் கீ. பேரில் இருக்க மாதிரியே ஒருத்தருடைய பப்ளிக் கீ எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஆனால் அவருடைய பிரைவேட் கீ அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே கணித முறையில் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது.
இப்போ நம்ம மணி அவர் ஃபோனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதும் அப்போ அவருக்கு தேவையான பப்ளிக் மற்றும் ப்ரைவேட் கீ அவர் ஃபோன்லேயே கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அவர் அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணதும் அவருடைய பப்ளிக் கீயோட ஒரு காப்பி வாட்ஸ்அப் சர்வருக்கு போயிடும். அதே மாதிரியே சரத்தும் அவருடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது இது மாதிரியான பப்ளிக் இன்ஃபர்மேஷன் சர்வருக்கு ஒரு காப்பி சென்ட் ஆகிடும். ஸோ இந்த வாட்ஸ்அப் சர்வரில் எல்லாருடைய பப்ளிக் இன்ஃபர்மேஷனும் சேவ் ஆகிருக்கும். இப்போ மணி சரத் கூட பேசணும்னு நினைச்சாருன்னா அவர் சரத்தோடைய பப்ளிக் கீ பண்டலை சர்வர் கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. அது கூட சேர்த்து தன்னுடைய பப்ளிக் கீயும் அப்புறம் இவர்கிட்ட இருக்க பிரைவேட் கீலேருந்து ஒரு புது கீயும் ஜென்ரேட் பண்ணி ஒரு பிரத்யேகமான மாஸ்டர் கீயை செஞ்சுப்பாரு. இந்த மாஸ்டர் கீ தான் மெசேஜை என்கிரிப்ட் டீக்ரிப்ட் செய்ய பயன்படும். மணி மெசேஜ் அனுப்பும்போது மாஸ்டர் கீயை வச்சு அந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி அது கூடவே தான் ஜென்ரேட் பண்ண அந்த புது கீயும் தன்னுடைய பப்ளிக் கீயும் சேர்த்து வாட்ஸ்அப் சர்வருக்கு சென்ட் பண்ணிடுவாரு. இது எல்லாம் நடக்கும்போது சரத் ஆன்லைன்ல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒன்ஸ் சரத் ஆன்லைன்ல வந்ததும் இந்த மணி அனுப்பின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது சரத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். சரத் தாங்கிட்ட இருக்க கீயையும் மணி கிட்ட இருந்து வந்த புது கீயையும் வச்சு மணி யூஸ் பண்ண அதே மாஸ்டர் கீயை தாங்கிட்ட ரீக்ரியேட் பண்ணிப்பாரு. இந்த ரீக்ரியேட் பண்ண மாஸ்டர் கீயை வச்சு மணி அனுப்பின மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணி அவரால் படிச்சுக்க முடியும். சப்போஸ் சரத் 30 நாளாக ஆன்லைனே வரலனா மணி அனுப்பின அந்த மெசேஜஸ் எல்லாம் வாட்ஸ்அப் சர்வர்லேருந்து தானாகவே டெஸ்ட்ராய் ஆகிடும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த கம்யூனிகேஷனில் இருக்க ஒவ்வொரு மெசேஜும் வேற வேற கீயை வச்சு என்கிரிப்ட் ஆகும். அது எல்லாமே இந்த மாஸ்டர் கீலேருந்து ஜென்ரேட் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்கிரிப்ட் ஆகுது, அதாவது மணி கிட்ட என்கிரிப்ட் ஆகுது. அதுவே இது கடைசியில் வந்து தான் டீக்ரிப்ட் ஆகுது. இதனால தான் இதை நம்ம எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்கிறோம். இது மெசேஜுக்கு மட்டும் இல்லை, இமேஜஸ், வீடியோஸ் மற்றும் வாட்ஸ்அப் கால் எல்லாத்துக்குமே பொருந்தும். இத்தகைய சிறப்பான தொழில்நுட்பம் வாட்ஸ்அப்பில் மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பெரும்பாலான இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சர்வீஸ் ஆப்பில் இது இருக்குது. இது மாதிரியான சில தொழில்நுட்பங்களை சில சமூக விரோதிகள் தனக்கு சாதகமாக தவறாக பயன்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ உலக நாடுகள் இது மாதிரியான இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப் சர்வரில் எல்லாம் பேக்டோர் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க சைபர் லா படி அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் அதையும் மாற்றி எழுதுறதுக்கு உலக அளவில் வேலை நடந்துட்டுருக்கு. பட் அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். இப்போதைக்கு ஒரு அரசு நிறுவனம் வாட்ஸ்அப்பை தக்க கோர்ட் ஆர்டரோட அப்ரோச் பண்ணால் அதிகபட்சம் வாட்ஸ்அப்பால் ஒருத்தருடைய லாஸ்ட் யூஸ்ட் ஐபி அட்ரஸ், எவ்வளோ நாளாக அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, கடைசியாக எப்போ யூஸ் பண்ணாங்க என்ற இது மாதிரியான சில இன்ஃபர்மேஷனை தர முடியுமே தவிர அவங்க என்னென்னலாம் பேசினாங்க, யார் கூடலாம் பேசினாங்கன்றத சொல்ல முடியாது. நம்ம இந்த அளவுக்கு செக்யூரிட்டியை பற்றி பேசினாலும் இன்னும் நம்மளுடைய பர்சனல் தகவல் எல்லாம் திருடப்பட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்போட தாய் கழகமான ஃபேஸ்புக் ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு வராங்க. அது என்னன்னா கொக்கோ கோலா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் ஃபேஸ்புக்கு விளம்பரம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதனாலனா ஃபேஸ்புக் ஒரு தனி நபருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை தவறாக பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டுனால தான். இது மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 59 ஆண்ட்ராய்டு ஆப்புகளை அதெல்லாம் சேஃப் இல்லைன்னு சொல்லி நம்ம இந்திய அரசு பேன் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையோ அல்லது சேவையோ புரிதலோடு பயன்படுத்தினாதான் அது நமக்கு நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம். இல்லை, இதுதான் உட்காந்து 10 நாள் ரெடி பண்ணி என்னை பாருன்னு சொன்னேன். நான் மெசேஜ் அனுப்புனா போகுது, யாராவது அனுப்புனா வரப்போகுது. நான் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? பார்க்காத வேலு, என் மூளை தானே செலவு பண்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது போ போ. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம்.